சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்கள். பெரம்பூர் தொகுதியில் வெற்றி யாருக்கு? வெளியான ஒரு பிரபல ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் 2 தினங்களில் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுக்கான பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆனது வெளிவரப்போகுது. குறிப்பாக வருகின்ற 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் தமிழகத்துடைய அடுத்த முதல்வராக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 3 முனை போட்டி இருந்தது. இந்த தடவை 4 முனை போட்டி இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது இந்த அரசியல் களத்தில் கிளம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தொகுதி வாரியாக எடுக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிகள் முன்னிலை வகுத்து வருது. அந்த வகையில் தற்பொழுது பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 65,000 பேர் பார்த்தீங்கன்னா 20லேருந்து அதாவது 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாக சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதில் ஆண்கள் 1 லட்சமும் பெண்கள் 1 லட்சமும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இந்த சூழலில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 33% பார்த்தீங்கன்னா அங்கே ஓட் வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15% பார்த்தீங்கன்னா ஓட் வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 43% பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் அவர்கள் ஓட்டு வாங்குவார் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. 4ஆவதாக பார்த்தீங்கன்னா நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4வது இடம் 9% பார்த்தீங்கன்னா வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பான்மையான வாக்கு விஜய் அவர்கள் தான் வாங்குவார், விஜய் அவர்கள் தான் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெறுவார் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேர்தல் முடிவுகளில் எப்படி வேணாலும் மாறலாம். அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் யார் இந்த பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கள நிலவரம் மற்றும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா விஜய் அவர்களுக்கு அந்த தொகுதியில் பெரும்பான்மையான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பெரம்பூர் தொகுதியில் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு வாக்களிச்சுட்டு வந்திருக்காங்க, டிவிகேவா இல்லை ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணிட்டோம். இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.